கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களே ரட்சிக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் அவருடைய விருப்பத்தை நாம் செய்யும்போது, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்த வழியிலே நடக்கும்போது, தீமையான காரியங்களை வெறுக்கும் பொழுது, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை அவர் ரட்சிக்கிறார். என்னென்ன காரியங்களிலே நமக்கு விடுதலை தேவையோ நம்மை விடுதலை ஆக்குகிறார், மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து, உலக துன்மார்க்க ஜீவியங்களை வெறுத்து, பாவ பழக்க வழக்கங்களை வெறுத்து அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தருக்காக வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தீமையை வெறுக்கிறார். தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்க காரியங்கள் இருக்கும் என்றால் அதை நாம் வெறுக்க வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தீமையான காரியங்களை வெறுக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையை வெறுக்கிறோமா? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பாவ பழக்க வழக்கங்களுக்கு விலையே ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நாம் செய்யும்போது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்ப தேவைகளுக்காக, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் உள்ள நபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பல காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரவு வேளைகளிலுமே ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்க வேண்டும். அதற்கு நாம் அவருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவ சித்தம் செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால், நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால், அநேக காரியங்களிலே அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை விடுதலையாக்குவார். நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்களிலே விடுதலை தேவையோ அந்த எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை விடுதலையாக்க வந்தார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்க வந்தார், நம்மை மீட்டெடுக்க வந்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது விட முடியாத ஒரு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது
கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நம் மனஸ்தாபப்படும் போது, மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்க அவர் இரக்கம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லார் மீதும் அவர் தயவு உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களிலே விடுதலை தேவையா? அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றுவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் கண்ணீரோடு விதைக்கும் போது கம்பீரத்தோட அறுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் வீண் போகாது. நம்முடைய கண்ணீர் ஜெபம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே பதிலளிப்பார், பலன் கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மை இரட்சிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலும் விடுதலையை கொடுப்பார். சத்துருவின் கிரியைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வோம். தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்துக்கு தப்புவித்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு வாழ்வது உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய காருண்யம், உடைய அன்பு. எங்களை உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்திலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள கட்டப்படட்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாமல் என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. என் தேவன் உயர்த்துங்கப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற தேவன். பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ நல்ல வேலைகளை கொடுப்பீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகராக தூரி கரதரபலா ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் தகர்ந்து போவதாக. ரீபா கபரா ஷாகா ராக்கா ரூகா ராக்கா தீனி கரதரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உயர்த்துகிற தேவன். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்க. என் தேவன் உதவி செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு, நிந்தியோடு வாழாதபடிக்கு எல்லா தடைகளையும் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிங்க. ரீபா லஹாதர ஷகா ரகா துரி கரதரபலா. ரீபா லஹாதர ஷகா ரகா துரி கரதரபலா. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ஆவியானவரே மெ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரீஷா கர கர தர ஷாலா தனமா ரஹாதரபா. ரீபா கர ஷேகே லேதேனே மா கரதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சத்ருவின் போராட்டமாக இருக்கிறதோ என் தேவன் அந்த குடும்பத்திலே ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. ரீபா லஹாதர ஷாகா ராக்கா தூரி கரதரபலா. ரீபா லஹாதர ஷாகா ராக்கா தூரி கரதரபலா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் விடுதலை கொடுங்கப்பா. ஆவியானவரே உடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீபா லஹாதர ஷாகா ராக்கா தூரி கரதரபலா. ரீபா கபாரா ஷாகா ராக்கா தூணி கரதரபலா. என் தேவன் உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம்
பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போவதாக. ரீபா லஹா தர ஷக ரக தூரி கர தரபல்லா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை விடுதலை விடுதலை. ரீபா லகா தர ஷக ரக தூரி கர தரபல்லா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமறிங்கி உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிகளுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்கும் விளக்கிங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, முக்கண்டி எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காத்திருந்து ஜெபிக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பயந்து இப்படி சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபையிலே கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.